ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கேழ்வரகு கூழ். இத கேழ்வரகுன்னு சொல்லலாம், இல்ல ராகின்னு சொல்லலாம். 6 மாச குழந்தைகள்ல இருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இதுல அயர்ன், கால்சியம், புரோட்டீன் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் இதுல ஒரு கப் குடிச்சிட்டு வரலாம். போன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ராகி கூழை இன்னைக்கு நம்ம 2 விதமா செய்ய போறோம். நார்மலா பெரியவங்க சாப்பிடுற மாதிரி உப்பு சேர்த்து ஒரு கூழாவும், சின்ன பசங்க சாப்பிடுற மாதிரி ஸ்வீட்டான ஒரு கூழாவும் செய்ய போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கப் ராகியை ஒரு பாத்திரத்துல சேர்த்து 3 டைம் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு தண்ணியில இதை ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஊற வச்ச ராகியில பாதியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 10-15 பாதாம ஊற வச்சு தோல் ரிமூவ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி சேர்க்காம ரஃபா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கூட 3 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ராகியில இருக்கிற பால் எல்லாம் ஃபில்டர் ஆகி தோல் மட்டும் தனியா நின்னுரும். ராகி பாலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வச்சிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சுத்தமா தோல் இல்லாம 1க்கு 2 டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து 10 நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விடுங்க. நம்ம கடைகளில் வாங்குற ராகி மாவு எந்த அளவுக்கு பியூரா இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி நம்ம ராகி வாங்கி காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கும் போது அதுலேயுமே அரிசி, கோதுமை எல்லாம் அரைச்சிட்டு அதே மிஷின்ல போட்டு அரைச்சு கொடுப்பாங்க. அதுல எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு பியூரா கொடுக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி வீட்டிலேயே ஊற வச்சு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு திக்காகி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் வெல்லத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ராகி மாவு யூஸ் பண்ணி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், ஸ்நாக் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இது கூட 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெறும் ராகியில பால் எடுத்து ஸ்வீட் இல்லாம இதே மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க குடிக்கிற மெத்தட்ல பண்றதுக்கு ஊற வச்ச ராகியில இன்னொரு பாதி இருக்குல்ல, அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதே மாதிரி ரன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம். அரைச்ச ராகி பாலை ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுலயும் 3 கப் தண்ணி சேர்த்து சுத்தமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டவ்ல வச்சிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 10 நிமிஷத்துக்கு கைவிடாம இதையும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி திக்காகி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 1 கப் மோர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட மோர் இல்லாம தயிர் இருந்தா கூட அதையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு 2 விதமான ராகி கூழ் ரெடி ஆயிருச்சு. ஹெல்தியான இந்த ராகி கூழை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.